கிங்குட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 ஏப்ரல் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் கூட வருமானங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் மாதம் பிறந்த உடனே 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமை அடைகிறார். என்னதான் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிறைவேறாத தன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதத்தை சொல்லலாம். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் பிள்ளைகள் பேச்சை கேட்கல, அண்ணன் தம்பி பேச்சை கேட்கல, கணவன் மனைவிக்குள்ள உறவு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பது மாதிரியான மன கஷ்டங்கள் வரக்கூடிய சூழல் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது இருப்பதால் ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் கிடைச்சா கூட அதை அனுபவிக்க முடியல, ஒரு மாதிரியான ஒரு சுக சூழ்நிலைகள் இல்லை என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தையும் அப்படியே சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன், சனி, புதன் போன்ற எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது. அடிக்கடி பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு தெரிகிறாரோ என்கின்ற மாதிரி அலைச்சல்கள், அதுலேயும் குறிப்பாக வெட்டி அலைச்சல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைமைகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். கையிலேயே சாப்பாடை வச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த சாப்பாட்டை மத்தியான சாப்பாட்டை எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியாமல் வண்டியிலேயே பைக்கிலேயே டிஃபன் பாக்ஸ் இருக்குதுங்க, நான் சாப்பிட முடியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க என்கின்ற மாதிரியாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். 6ஆம் பாவகத்தில் கேது குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறனால கடன் தொல்லைகள் பெரிய அளவில் இருக்காது, பெரிய அளவில் ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. வேலை அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் தான் இருக்கும். மேலதிகாரிகள் போன்றவர்கள், மேனேஜர் போன்றவர்கள்கிட்ட ஓரளவிற்கு நல்ல ஏதேனும் ஒரு நிலையில் சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறுதலாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நம்முடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டாலே அதற்கு சரியான அமைப்புகள் இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு திருப்தியான தன்மைகள் உண்டு. தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகளில் லாபங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எதையும் சமாளிக்க முடியும். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலே ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு விட்டு கொடுத்து போக வேண்டிய தன்மைகள் உண்டு. இது என்ன 1.5 மாதம் அளவுக்கு நீடிக்கும். ஏன்னா உங்களுடைய மேசராசிக்காரருக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைகிறார். அதே நேரத்தில் சகோதர உறவுகள் நல்லாயிருக்கும். சிலருக்கு அரசாங்க வேலை, அரசு அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே சூரியன் வந்துடுறார். ராசியில் சூரியன் வந்துட்டால் குழந்தைகளை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. சின்ன குழந்தைகள் நோயில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகும். பிள்ளைகள் வேலை கிடைக்கல, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண முடியல, பிள்ளை தொழில் நல்லா இல்லை, பிள்ளைக்கு வேலை நல்லா இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நிறைவுகள் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். இப்போ தான் அந்த சனிப்பெயர்ச்சி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி நடந்தது இல்லையா? அந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி போன்ற கிரகங்கள், ராகு போன்ற கிரகங்கள், 5 கிரகங்கள் கூடியிருக்கின்ற நிலைமையில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஒரு கொடுத்து வைத்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு டைம் நல்லா இருக்க போகுது. ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி பாபர்கள் 3, 11ஆம் இடங்களில் இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கும் என்பது ஒரு விதிங்க. என்ன, இப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகள் எப்போவோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்புங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பெரிய தொட்டது தொடங்கக்கூடிய வேலை மாற்றம் நடந்தால், வேலையே போனால் கூட நல்லதுங்க. டபுள் சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், தலைமை பதவி கிடைக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல திருமணம், திருமண உறுதிகள் போன்றவைகள் நடக்கக்கூடிய, எல்லாவற்றிற்கும் என்ன உங்களுக்கு தேவையோ அதை பரம்பொருள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவு வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். சட்டப்பூர்வமான அமைப்புகளில் வெற்றிகளை தேடிக்கொண்டிருப்பவர்கள், இது வரைக்குமே கேஸு தோற்று போய்கொண்டே இருக்குது, கேஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான விஷயங்களில் சட்டப்பூர்வமான வெற்றிகள் கிடைக்க போகுது. இளைஞர்கள் எல்லாருக்குமே காதலன், காதலி போன்ற அமைப்புகள் இப்போது நல்லா இருக்குங்க. அதாவது நட்பு உறவாக மாறக்கூடிய அமைப்பு. ஏன் இவரை நம்ம காதலிக்கக்கூடாது, இவரை ஏன் கணவனாக தேர்ந்தெடுக்கக்கூடாது, இவரை ஏன் மனைவியாக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்கின்ற அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் இளைய பருவத்து அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரியவர்கள் எல்லாருக்குமே நோய் தீரக்கூடிய தன்மை, பொருளாதார முன்னேற்றம், வீட்டில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, கணவனுக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை என்கின்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம்,
மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் உச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறதுனால வீடு கட்டணும்னு நினச்சவங்க, வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கடைசி 15 நாட்கள் 15ஆம் தேதிக்கு பிறகு, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அவரவருடைய வயதிற்கு பிறகு வீடோ வாகனமோ அமையக்கூடிய தன்மைகள் என சிறப்பான நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், இங்கேயும் இதே வேலையைத்தான் பண்ண வேண்டியிருக்குது. கணவர் குழந்தைகளின் மூலமாக மன அழுத்தத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் பாவகத்தில் சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் என 5 கிரகங்கள் கூடியிருக்கின்ற நிலைமையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்குது. பொதுவாகவே ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலே அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான டல் அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். முதல் 15 நாட்களுக்கு ஒரு மாதிரி டல்லாக தாங்க இருக்கும். இந்த மாதத்தை நான் 2ஆக பிரிப்பேன். 15 நாட்களுக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், போகிற காரியம் சரியாக வராது, யாராவது ஒருவரை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும், ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய மனுஷனை தேடி போகிறோம், அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்காது. 10 மணிக்கு வர சொன்னார்னா நம்ம 10:05க்கு தான் போயிருப்போம், நம்மளாக வர 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பி போயிருப்பார். இந்த மாதிரியான விஷயங்களில் தடைகள், தாமதங்கள் என்பது போன்ற அமைப்பு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது உண்டு. ஆனால் பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே எல்லாம் தலைகளாக மாறும். 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது பிற்பகுதி 15 நாட்களுக்கு 3வது வாரம் 4வது வாரம் அந்த 2 வாரத்திலையும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அரசு வேலை கேட்டவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய, அதற்கான நல்ல இதில் சேரக்கூடிய, கோச்சிங் சென்டரில் சேரக்கூடிய, ஏற்கனவே அரசாங்க வேலை கிடைச்சி ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய, அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இதுவரைக்கும் அவருக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லை, அல்லது அப்பாவே என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றிலும் நல்ல நிறைவுகள் இருக்கக்கூடிய, தந்தை வழி தந்தை அமைப்புகள், தந்தையின் சொத்துக்களில் வில்லங்கம், சித்தப்பா பெரியப்பா மக்களுடைய சண்டை சச்சரவு, பெரியம்மா அத்தை சித்திகள் போன்றவர்களோடு உறவுகள் தகராறுகள் போன்றவைகள் அத்தனையும் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அத்தனையும் உங்கள் கைவாக்கில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி அண்ணன் அக்காள் உறவுகள் நன்றாக இல்லாதவர்களுக்கும் அது அப்படியே செழுமையாக நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய தன்மைகள் இப்போது சர்வ நிச்சயமாக உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கப் போகின்ற அமைப்புகள் இப்போது உண்டு. பிஹெச்டி முடிக்கலன்னு நினைக்கிறவங்க, மேற்படிப்பு படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க, என்ன படிக்கலாம் என்பதில் குழப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லவைகள் நடக்கும். வேலை மாற்றம் இருந்தால் நல்லது, அது ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் 2020, 2021, 2022 நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரிலாம் இனிமேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுங்க. குறிப்பாக 30, 35 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே தொழில் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே குரு வர்றதுனால அடுத்த மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது. அந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்களில், கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, செகண்ட் மேரேஜாவது நல்லா நடக்குமான்றவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு நிலைமை. முதல் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், நினைத்தவரையே மணக்க வேண்டும் என்கின்ற காதல் திருமண அமைப்புகள் இருக்கிறவர்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள், பெற்றோர்களிடமிருந்து அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முழுக்க முடிஞ்சிருச்சு. இதோ புலி வருது, அதோ புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டு வந்த நிலைமைகள்லாம் நிஜமாகவே இப்போ புலி வந்துருச்சு உங்ககிட்ட. ஆக எந்த விதத்திலும் இனிமேல் குறைகள் எதுவும் இல்லை. கடந்த 2 வருஷமாக கடகராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் படாத பாடுபட்டு விட்டது. பலசை பேசி இனிமேல் பிரயோஜனம் இல்லை. கடந்த 2 வருஷமாக என்னென்ன விதத்தில் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த பாதிக்கப்பட்ட விதத்திலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய நல் மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று, கெட்டது உடனே நடக்கும். அதே நல்லது மெதுவாக தான் நடக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்டில் காரும் மோதிக்கும், பைக்கும் மோதிக்கும். ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆன விளைவுகள்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ஒரு மாதமாவது ஆகும். அதே மாதிரி 2 வருடம் நடந்த கடந்த கால தவறுகள், கடந்த கால சங்கடங்கள் 2 மாதமாவது ஆகும் மெதுவாக தீர்வதற்கு. இந்த மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மாதம். உயிர் இழப்புகளை தவிர்த்து, அம்மா இல்லை, அப்பா இல்லை, புருஷன் இல்லை, பொண்டாட்டி இல்லை, புள்ளை இல்லை,
நண்பன் இல்லை, இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தவிர்த்து என்னென்ன விஷயத்தில் பொருள் இழப்புகள், மானம், அவமானம், அசிங்கம் போன்றவைகள், மரியாதை போச்சு, மானம் போச்சு, அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன், ஒரே துக்கம், துயரம், இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் வரும், வியாபாரம் நல்லா நடக்கும், தொழிலில் இனிமேல் ஆர்டர்கள் கிடைக்கும், நல்ல விதமாக இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், ஒருத்தர் பார்க்க முடியும், மன அழுத்தம் தீரும், ஆண்கிட்ட ஏமாந்தது பெண்கிட்ட ஏமாந்தது, லவ் பிரேக்கப்பை சொல்கிறேன். இந்த ஆண் பெண் இந்த மாதிரியான உறவுகளில் கடுமையான அழுகை அமைப்புகளில் ராத்திரி பூரா தூக்கமே வராமல் இருந்த இளைய சமுதாயத்தினர் அனைவருக்குமே இனிமே புதிய உறவுகள் வரும். அஷ்டமச்சனியில் பிரேக்கப் ஆனது திரும்ப வரவே வராது, அதை பற்றி நினைக்காதீங்க, அது சரியாக வராது. இந்த மாதிரியான அமைப்புகளில் காதல் திருமணம் தோல்வி, திருமணமே தோல்வி, வேலையில் நல்லா இல்லை, மேலதிகாரி பயங்கர டார்ச்சரு, ஏண்டா பொண்ணாக பிறந்தேன்னு இருக்குது, ஏண்டா ஆணாக பிறந்தேன்னு இருக்குது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க போகுதுங்க. கடன் தொல்லைகள் விலக போகிறது, வருமானம் வரப்போகுது, பணம்ன்ற அந்த சின்ன சதுர காகிதம் இருந்துட்டாலே போருங்க, பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் இல்லையா. நல்ல வருமானம் வரப்போகுது, நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது, தொழில் நல்லா இருக்க போகுது, எல்லா நிலைமைகள்லையும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தாங்க இந்த மாதம் இருக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. கடந்த காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தால் நிகழ்காலம் அப்படி ஒன்றும் சரியாக இருக்காது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அஷ்டமச்சனியில் உங்களுக்கு கிடைச்ச எல்லா விதத்தையும் இந்த பக்கம் அப்படியே புறம் தள்ளிவிட்டு இதிலிருந்து ஒரு வரங்க படிப்பினைகள், நண்பன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, காசுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அப்பா அம்மா உறவுகளை பற்றி புரிஞ்சு போச்சு இல்லையா. அந்த நிலைமைகளில் ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு நல்ல விதமாக மாற்றங்களை வைத்துக்கொள்ளக்கூடிய யோக மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் தீரக்கூடிய துக்கம் விலகக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏப்ரல் மாதம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது 8ஆம் இடத்துல சனி, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 5 கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் சிம்மராசிக்காரர்களுக்கு போன வருஷத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வரேன், அஷ்டமச்சனிலாம் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. என்னடா அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்கு மட்டுமே வரக்கூடிய கோச்சார வேதை என்கின்ற அமைப்பு இப்போது நல்ல வேலையாக பரம்பொருள் கொடுத்த ஒரு பரிசாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வந்திருக்கு. ஆனால் ஒரு 40 நாள் மட்டும் நல்லா இருக்காது. அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக அட்டமத்த சனி வந்துருச்சு. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு வருகின்ற ராகுவின் மூலமாக உங்களுக்கு கோச்சார வேதை அமைப்புகள் 1.5 வருஷத்துக்கு நீடிக்கும். அஷ்டமச்சனி 1.5 வருஷமும் கஷ்டத்தையே கொடுக்காது, நல்லது தான் நடக்கும். ஆனாலும் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி எதுக்கும் 8ல் சனி இருக்கும்போது உஷாராக இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்தே 11ல் இருந்த செவ்வாய் 12ல் வந்துடுறார். ஆக கோட்சார அமைப்புகள் உங்களுக்கு 8, 12ஆம் இடங்களோடே தொடர்பு கொள்கின்றன. இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டை நம்பாதீங்க. இந்த ஒரு மாதத்துக்கு ஷேர் மார்க்கெட்டு உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யாது. விரயங்கள், செலவுகள் இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான செலவுகள், தேவையற்ற செலவுகள், தசாபக்திகளின் அடிப்படையில் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும், சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வீடு வாகனம் வாங்கிறதுக்கான செலவுகள் ஏற்படும். ஆக செலவுகள் இருக்கும். எதிர்பாராத விதமாக டக்குன்னு என்னடா இப்படி திரும்புறதுக்குள்ளே காசை காணுமே என்கின்ற மாதிரி சேர்த்து வைத்த பணம் செலவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அகலக்கால் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. அதுவும் 1 ரூபா கூட 10 ரூபாய் ஆக்கி தரேன்ற மாதிரியான விஷயங்களை நம்பாதீங்க. சிம்மராசிக்காரர்கள் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வாட்ஸ்அப்பில் வர்ற தகவல்கள், சோஷியல் மீடியாவில் வர்ற தகவல்கள் எதையுமே நம்பக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். அன்றைக்கே அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, கேட்காம போனோமே பார்க்காம போனோமேன்னு வரும். ஒரு நிலையில் 8ல் இத்தனை கிரகங்கள் கூடியிருந்தாலே ஆசை வார்த்தை காட்டி மோசம் போகக்கூடிய அமைப்புகள் வைக்கும். ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் சூதாட்டம், இந்த மாதிரி சூதாட்ட விஷயத்தில் 8, 12ஆம் இடங்கள் இந்த மாதிரி இருந்தால் சூதாட்ட விஷயத்தில் ஆர்வம் வரும். ஆக நமக்குன்னு விதிக்கப்பட்டது நமக்கு கண்டிப்பாக உண்டு. இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடிக்க ஆசைப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். அதிலெல்லாம் கவனத்தை வைக்கவே வேண்டாம். ஆண் பெண் அறிமுகங்களில் சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பெண்கள், வயது பெண்கள் ஒரு காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இழக்கக்கூடாத சில அமைப்புகள்லாம் இந்த மாதிரியான 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருக்கிற போது தான் தேவையற்ற இழப்புகள், எதை இழக்கக்கூடாதோ, திருமணத்திற்கு முன்பு விலை மதிக்கவே முடியாத
ஒன்றை வந்து பெண்கள் இழக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் திருமணத்திற்கு முன்பு ஒரு நம்பிக்கையின் பேரில் இழக்கிறதெல்லாம் இப்போ தான் நடக்கும். அதனால் சிம்மராசிக்கார பெண்கள் ஆண்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிதானம் தேவைப்படக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும். இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் கூடியிருக்கின்ற அமைப்பு இப்போது நடக்குது. ராசியை 7ஆம் இடத்திலிருந்து ராசியை எல்லா கிரகங்களும் பார்க்குது. ஆனால் இந்த மாதம் முழுவதும் குருவின் பார்வை ராசிக்கு இருப்பதும் சுக்கிரனுடைய பார்வை இருப்பதும் பெரிய அளவில் சோதனைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வராது. இன்னும் ஒரு நல்ல அமைப்பு என்னென்னா, இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் இப்போது 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்துக்கு மாறிட்டார். அப்போ பெரும்பாலான கிரகங்கள் ஒரு 5-6 கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறது. 9 கிரகங்களில் 5 கிரகங்கள் நன்மையை செய்யக்கூடிய தன்மை என்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. அதனால் எதை தொட்டாலும் நல்லாயிருக்கும். பெரிய அளவில் சோதனைகள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வராது. என்ன ஒன்று, நீங்கள் தான் கொஞ்சம் அதிகமான பிடிவாதக்காரனாக இருப்பீங்க, எதையும் சந்தேகப்படுவீங்க, யாரையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பரின் மூலமாக செலவுகள் வரும், ஏதாவது துரோகம் வரும், கவனமாக இருங்க. உங்களுடைய இனத்தை சேராத, உங்களுடைய மதத்தை சேராத, உங்களுடைய மொழி பேசாத ஒருவரின் மூலமாக அல்லது சமீபத்தில் அறிமுகமான ஒரு ஆண் தோழர் பெண் தோழி இவங்க மூலமாக ஏதானும் ஒரு சங்கடங்கள், ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வந்து பதவி உயர்வு கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஃபவுண்டேஷன் அமைப்புகள் பேப்பர்லாம் மூவ் ஆகிறதெல்லாம் நடக்கும். சம்பள உயர்வு கேட்குறவங்களுக்கு அதெல்லாம் மூவ் ஆகிறது நடக்கும். ராசியை குரு பார்ப்பது, ராசியை சுக்கிரன் பார்ப்பது என்பது அஸ்திவார அமைப்புகள், அதாவது நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னிராசியில் பிறந்து கலைத்திறமை கொண்டோர்கள், சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், யூடியூப்பில் பேசணும்னு ஆசைப்பட்றேன், யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா? அது நல்ல விதமாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குங்க. அதனால் பெரிய சோதனைகள்லாம் இந்த மாதம் இருக்காது. 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது, 7ஆம் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை சனி பார்ப்பது என்பது ஒரு நிலையில் தூர பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். வட மாநிலங்களுக்கு போகுது, வெளிநாட்டுக்கு போகுது, வெளிநாட்டிலிருந்து போகிறதுக்கான பாஸ்போர்ட் விசா போன்ற அமைப்புகளை இது பண்ணுறது, இந்த மாதிரியான இருக்கிற இடத்திலிருந்து வெளியிடங்களுக்கு மாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் அண்ணன் தம்பிகளால் ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் தம்பி தங்கைகளால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு தம்பியோ தங்கையோ அண்ணனோ அக்காலோ ஆதரவாக இருக்கக்கூடிய தன்மை. கட்டிடம் சார்ந்த, பூமி சார்ந்த, ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், சிகப்பு நிறமுள்ள தொழில்னு சொல்லுவேன், அந்த மாதிரியான தொழில் அமைப்புகளில் தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தேக்க நிலை விலகக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஆகவே எதுலேயும் ஒரு நல்ல தன்மைகள் தான் பெரும்பாலும் இருக்கும். அதிலும் குறிப்பாக காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளோடு யூனிஃபார்ம் சர்வீஸு, வாட்ச்மேனாக இருக்கிறவங்களுக்கும் கூட இது பொருந்தும். யார் யாரெல்லாம் யூனிஃபார்ம் உடுப்பு போடுற தொழிலில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல சம்பளம், நல்ல நிம்மதியான வருமானம் இருக்கக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம்